ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இது 10th வால்யூம் ஆன் ஹிஸ்ட்ரி. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 1ல் வந்து இந்தியாவில் மக்கள் தொகை கவர் பண்ணியாச்சு. இப்போ போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். பாருங்கள், சிலபஸில் வந்து இந்த டாபிக் கொடுத்துருக்கிறதுனால நான் கவர் பண்ணுறேன். குரூப் 1 சிலபஸ்லேயும் இருக்குது, ஸோ வந்து குரூப் 2 சிலபஸ்லேயும் இருக்குது. அதனால தான் வந்து இந்த டாபிக் நான் கவர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து போக்குவரத்தை பற்றி நான் எடுத்துட்டேன். பார்ட் 1 வீடியோவில் வந்து சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, இந்த போக்குவரத்து திட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்க நாற்கர சாலை, விரைவு சாலை, பன்னாட்டு நெடுஞ்சாலை, இதெல்லாம் பார்ட் 1 வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ரயில் போக்குவரத்து, மெட்ரோ ரயில் போக்குவரத்து, குழாய் வழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, இந்தியாவில் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளம், வான்வழி போக்குவரத்து, இந்தியாவில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பில் அஞ்சல் சேவை, வானொலி சேவை, இணையம், இது எல்லாமே வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு, இது எல்லாமே பார்ட் 1 வீடியோஸில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம புக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு பார்ட் 2 வாங்க. இதுக்குள்ள பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ வேணுங்கிறவங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், இதில் மொத்தம் வந்து 130 கேள்விகள் வந்து நமக்கு இருக்குது. பார்ட் 1ல் வந்து மக்கள் தொகை முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்ட் 2ல் வந்து போக்குவரத்து பார்க்கலாம். பாருங்கள், போக்குவரத்து அமைப்பு ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. போக்குவரத்து அமைப்பு ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. போக்குவரத்தில் நிலம், நீர், வான்வெளின்னு இருக்குது. நிலம் வந்து சாலை வழி போக்குவரத்து, ரயில்வே போக்குவரத்து, குழாய் வழி போக்குவரத்து, இது மூன்றும் நிலவழி போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்து வந்து உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து. வான்வெளி பார்த்திங்கன்னா உள்நாட்டு வான்வெளி, பன்னாட்டு வான்வெளி. இதுதான் வந்து போக்குவரத்துடைய வகைகள். பாருங்கள், 2016ஆம் ஆண்டின்படி இந்தியா சுமார் 56,03,293 கிலோமீட்டர் நீள சாலைகளை கொண்டு உலகின் 2வது நீண்ட சாலை வலைப்பின்னல் அமைப்பை பெற்றுள்ளது. உங்களுக்கு பார்ட் 1 வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோ பாருங்கள். 2016ஆம் ஆண்டின்படி இந்தியா சுமார் 56,03,293 கிலோமீட்டர் நீள சாலைகளை கொண்டு உள்ளது. உலகின் 2வது நீண்ட சாலை வலைப்பின்னல் அமைப்பை பெற்றுள்ளது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, ஷெர்ஷா சூரி தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் ஷாகீர் ராயல் சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். கொல்கத்தாவிலிருந்து பெசாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொல்கத்தாவிலிருந்து பெசாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ தற்போது இச்சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இச்சாலை 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று NH1 டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் வரை, இன்னொன்று NH2 டெல்லியிலிருந்து கல்கத்தா வரை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகள் 2014 படி மொத்த தேசிய நெடுஞ்சாலைகளின் நீளம் 1,01,011 கிலோமீட்டர் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்த தேசிய நெடுஞ்சாலையின் நீளம் 2016 படி மொத்த சாலை போக்குவரத்து வலைப்பின்னலில் வந்து 1.8% ஆகும். 2016 படி மொத்த சாலை போக்குவரத்து வலைப்பின்னலில் 1.8% ஆகும். இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, NH7 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை 2369 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது. குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னா NH47A, இது எர்ணாகுளத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவை கொண்ட கொச்சின் துறைமுகத்தை இணைக்கின்றது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NH47A. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில நெடுஞ்சாலைகளின் நீளம் 1,76,166 கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள், மாவட்ட சாலைகளின் நீளம் 5,61,940 கிலோமீட்டர் ஆகும். 16.81% பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்தியாவில் 2016ஆம் ஆண்டின்படி இந்தியாவில் கிராமப்புற சாலைகளின் மொத்த நீளம் 39,35,337. இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்தியா, அப்புறம் தமிழ்நாடு, அப்புறம் மாவட்டம், அப்புறம் வந்து கிராமப்புற சாலைகளின் மொத்த நீளம். அடுத்து பாருங்கள், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995 நிறுவப்பட்டது. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு.
நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995 நிறுவப்பட்டது. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பு. அடுத்து பாருங்க, எல்லைப்புற சாலைகள். எல்லைப்புற சாலைகள் நாட்டின் எல்லைப்புற பகுதிகளில் அமைந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாலை வகையாகும். இவைகள் எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1960. எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் 1960. உலகிலேயே எல்லைப்புற சாலை நிறுவனம் உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலையை லடாக்கில் உள்ள லேவிலிருந்து சண்டிகர் வரை அமைக்கப்பட்டுள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 4270 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை லடாக்கில் உள்ள லேவிலிருந்து சண்டிகர் வரை கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 4270 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அடுத்து பாருங்க, தங்க நாற்கர சாலை 5846 கிலோமீட்டர் நீளத்தையும் 4 முதல் 6 வழிகளை கொண்டதாகவும் உள்ளது. எத்தனை வழிகள் இருக்குன்னா 4 முதல் 6 வழிகள். இது வடக்கு தெற்காக இந்தியாவின் 4 பெருநகரங்களான வடக்கு தெற்காக நார்த் சவுத் புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை இவைகளை இணைக்கிறது. இத்திட்டம் 1999 ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்து பாருங்க, வடதென் மற்றும் நார்த் சவுத் மற்றும் ஈஸ்ட் வெஸ்ட் பகுதிகளை இணைக்கும் சாலைகள். நார்த் சவுத்தை இணைக்கிற பாதை எதுன்னு பாருங்க, சாலை ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரையும் நார்த்தில், சவுத்தில் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியையும் 4076 கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட சாலை மூலம் இணைப்பதாகும். நார்த்து சவுத்து. நார்த்தில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர், தமிழ்நாட்டில் கீழே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. அடுத்து பாருங்க, கிழக்கு மேற்கு ஈஸ்ட் வெஸ்ட் பாருங்க. ஈஸ்டில் அசாம் மாநிலத்தின் சில்சரையும், வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள துறைமுக நகரான போர்பந்தரையும் இணைக்கும். அசாம்லேருந்து குஜராத் 3640 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் பகுதிகளை இணைக்கும் சாலைகள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, விரைவு சாலை. மொத்தமாக 4 முக்கிய விரைவு சாலைகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று மும்பை பூனா விரைவு சாலை, கொல்கத்தா டம்டம் விமான நிலைய விரைவு சாலை, துர்காபூர் கொல்கத்தா விரைவு சாலை, புதுடெல்லி மற்றும் ஆக்ரா இடையேயான யமுனா விரைவு சாலை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மும்பை டு பூனா விரைவு சாலை, கொல்கத்தா டு டம்டம் விமான போக்குவரத்து விரைவு சாலை, துர்காபூர் டு கொல்கத்தா விரைவு சாலை, புதுடெல்லி மற்றும் ஆக்ரா இடையேயான யமுனா விரைவு சாலை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். இச்சாலைகள் ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் உடன்படிக்கையின் கீழ் ஏசியா மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணைய உடன்படிக்கையின் கீழ் உலக வங்கி நிதியுதவியின் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. இச்சாலைகள் பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், வங்கதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய அண்டை நாடுகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளுடன் இணைக்கின்றது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரளா சாலைகள் அடர்த்தி மிக அதிகமாகவும், கேரளாவில் சாலைகளின் அடர்த்தி மிக அதிகமாகவும், ஜம்மு காஷ்மீரில் மிக குறைவாகவும் உள்ளது. கேரளாவில் சாலைகளின் அடர்த்தி மிக அதிகமாகவும், ஜம்மு காஷ்மீரில் மிக குறைவாகவும் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ பார்க்காம பார்ட் 2 பார்த்தீங்கன்னா எதுவும் புரியாது. ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். அடுத்து பாருங்கள், ரயில் போக்குவரத்து. இந்தியாவில் தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக ரயில் போக்குவரத்து விளங்குகிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உயிர் நாடி சாலை போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு ஆசியாவில் மிகப்பெரியதும் உலக அளவில் 2வது பெரியதுமாகும். 2017 ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்திய ரயில் பாதையின் மொத்த நீளம் 67,368 கிலோமீட்டர். இவ்வமைப்பு 7,349 ரயில் நிலையங்களை உள்ளடக்கியது. அடுத்து பாருங்க, இந்திய ரயில்வே துறை 16 ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ நார்த் ரயில்வே பார்த்தீங்கன்னா புதுடெல்லி, ஈஸ்ட் ரயில்வே கொல்கட்டா, சவுத் ரயில்வே சென்னை, வெஸ்ட் ரயில்வே மும்பை. மொத்தம் இந்த 16 மண்டலங்கள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நிறைய கேள்விகள் இந்த பாக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க அதை. அப்புறம் பாருங்கள், இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து மும்பை மற்றும் தானே நகரங்களுக்கு இடையேயான 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1853 தொடங்கப்பட்டது. இது 1952 இந்த ரயில்வேயானது இந்தியன் ரயில்வே என்ற பெயருடன் தேசியமயமாக்கப்பட்டது. 1952 ஆண்டு முதல் ரயில் போக்குவரத்து 1853. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, அகலப்பாதை. 4 வகையான இருப்பு பாதைகள் இந்தியாவில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அகலப்பாதை, இன்னொன்று மீட்டர் பாதை, இன்னொன்று குறுகிய பாதை, குறுகிய தூக்கு பாதை. என்னென்னதுன்னு பார்த்துக்கோங்க. அகலப்பாதை, மீட்டர் பாதை, குறுகிய பாதை, குறுகிய தூக்கு பாதை. அகலப்பாதை 1.676 மீட்டர் அகலம், மீட்டர் பாதை 1 மீட்டர் அகலம், குறுகிய பாதை 0.762 அகலம், குறுகிய தூக்கு பாதை 0.610 அகலம். பார்த்துக்கோங்க.
இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட 6வது நகரம். சென்னை நகரம் வந்து மெட்ரோ ரயில் சேவை கொண்ட 6வது நகரம். இந்தியாவின் அதிவிரைவு வண்டி வந்து காத்திமான் எக்ஸ்பிரஸ். இது வந்து புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது. இந்தியாவினுடைய அதிவேகமான எக்ஸ்பிரஸ் காத்திமான். இது இந்த ரயில் வண்டி இது வந்து புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது. இது 160 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து மேற்கூறிய இரு நகரங்களுக்கு இடையேயான 200 கிலோமீட்டர் தொலைவு வந்து 105 நிமிஷத்தில் வந்து கடக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து பாருங்க, கொங்கன் ரயில்வே 1998 வந்து அமைக்கப்பட்டது. கொங்கன் ரயில்வே துறையின் முக்கிய சாதனை வந்து இந்த கொங்கன் ரயில்வே. இது மகாராஷ்டிராவில் உள்ள ரோக்காவிற்கும் கர்நாடகாவில் உள்ள மங்களூருக்கும் இடைப்பட்ட 760 கிலோமீட்டர் நீளத்தை வந்து இணைக்கிறது. எங்கெங்கன்னு பார்த்துக்கோங்க, மகாராஷ்டிராவில் உள்ள ரோக்காவிற்கும் கர்நாடகாவில் உள்ள மங்களூருக்கும் இடையில் உள்ள 760 கிலோமீட்டர் நீளத்தை இணைக்கிறது. இந்த ரயில்வே இது வந்து கொங்கன் ரயில்வே வந்து பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுகிறது. பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படும் ரயில்வே நிலையம் எதுனா கொங்கன் ரயில்வே. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரயில்வே அதன் பாதையில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 146 ஆறுகள் மற்றும் சிற்றோடைகளையும் சுமார் 2000 பாலங்களையும் 73 சுரங்க பாதைகளையும் கடந்து செல்கிறது இந்த கொங்கன் ரயில்வே. அது 760 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு இவ்வளோத்த கடந்து போக வேண்டியதாக இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசியாவின் மிக நீளமான 6.44 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுரங்கப்பாதை இவ்வழியில் அமைந்துள்ளது. ஆசியாவின் மிக நீளமான ரயில் பாதை எங்கே அமைந்துள்ளதுன்னா இந்த கொங்கன் ரயில்வே வழியில் அமைந்துள்ளது. அதையும் பார்த்துக்கோங்க. இது யார் கூட்டு முயற்சியால் இந்த வழித்தடம் உருவானது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கோவா மற்றும் கர்நாடகா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொங்கன் ரயில்வே வந்து யாருடைய கூட்டு முயற்சியால் அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கோவா மற்றும் கர்நாடகா. அடுத்து பாருங்க, காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள குவாசிகண்ட் மற்றும் ஜம்மு பகுதியில் உள்ள பானிகால் இடையேயான ரயில் இருப்பு பாதை 2013ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள குவாசிகண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள பானிகால் இடையேயான ரயில் இருப்பு பாதை 2013ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த ரயில் பாதை பீர்பாஞ்சல் மலைத்தொடர் வழியே 11.2 கிலோமீட்டர் நீண்ட சுரங்கப்பாதையை கடந்து செல்கிறது. எதுன்னு கேட்பாங்க. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள குவாசிகண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பானிகால் இடையேயான ரயில் இருப்பு பாதை 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த ரயில் பாதை பீர்பாஞ்சல் மலைத்தொடர் வழியே 11.2 கிலோமீட்டர் நீண்ட சுரங்கப்பாதையை கடந்து செல்கிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய மெட்ரோ ரயில் போக்குவரத்து. இந்தியாவில் 8 பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது. அது பார்த்திங்கன்னா கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால், சென்னை தமிழ்நாடு, புதுடெல்லி, பெங்களூர் கர்நாடகா, குர்கையோன் ஹரியானா, மும்பை மகாராஷ்டிரா, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் மற்றும் கொச்சி கேரளா ஆகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2011 படி இந்தியாவில் 570 கிலோமீட்டர் நீள மெட்ரோ இருப்பு பாதைகள் 381 ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருகிறது. 2018 படி இந்தியாவில் 507 கிலோமீட்டர் நீளம் மெட்ரோ இருப்பு பாதைகள் 381 ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருகிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை. ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எதுனா மேகாலயா. குழாய் வழி போக்குவரத்து, ஒரு 4 குழாய் வழி போக்குவரத்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான பிளேசஸ் பார்த்துக்கோங்க. மேல் அசாமில் உள்ள எண்ணெய் வயலில் இருந்து கான்பூர் வரையிலும், குஜராத்தில் உள்ள சலாயா பகுதியிலிருந்து பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் வரையிலும், குஜராத்தில் உள்ள ஹஜுராவில் இருந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜெகதீஷ்பூர் வரையிலும் குழாய் போக்குவரத்து இந்தியாவின் முக்கிய குழாய் போக்குவரத்து அமைப்புகள் ஆகும். மேல் அசாமில் உள்ள எண்ணெய் வயலிலிருந்து கான்பூர் வரை, அசாமிலிருந்து கான்பூர் வரை, குஜராத்தில் உள்ள சலாயா பகுதியிலிருந்து பஞ்சாபில் வந்து ஜலந்தர் வரையிலும், அடுத்து குஜராத்தில் உள்ள ஹஜுராவில் இருந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜெகதீஷ்பூர் வரையிலும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீர்வழி போக்குவரத்து. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1986. நமக்கு முக்கியமான தேசிய நீர்வழி போக்குவரத்துகள் பார்த்திங்கன்னா தேசிய நீர்வழி போக்குவரத்து எண், தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 2, தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3. ஃபஸ்ட்டு தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஹாதியா மற்றும் அலகாபாத்துக்கு இடையே 1620 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டு கங்கை, பாகிரதி, ஹூக்ளி ஆறுகளுடன் இணைந்து செயல்படுகிறது. இது ஹால்தியா மற்றும் அலகாபாத் இடையே 1620 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டு கங்கை, பாகிரதி, ஹூக்ளி ஆறுகளுடன் இணைந்து செயல்படுகிறது. அடுத்த பாயிண்ட் பாருங்க. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 2. இது பிரம்மபுத்திரா ஆற்றில் துபிரி மற்றும் காடியாவிற்கு இடையே சுமார் 891 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. இது பிரம்மபுத்திரா ஆற்றில் துபிரி மற்றும் காடியாவிற்கு இடையே சுமார் 891 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. இந்திய தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3 வந்து ரொம்ப முக்கியமானது. பாருங்க ஏன்னு.
இந்த நீர்வழி கேரளா மாநிலத்தின் கொல்லம் மற்றும் கோட்டபுரம் இடையே 24 மணி நேரமும் செயல்பட்டு இந்த நீர்வழி கேரளா மாநிலத்தின் கொல்லம் மற்றும் கோட்டபுரம் இடையே உள்ளது. 24 மணி நேரமும் செயல்பட்டு 205 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து வசதியை அளிக்கக்கூடிய இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து இதுவாகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவின் 4 முக்கிய இந்த கீழே பாருங்க, இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்களும் 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்களும் உள்ளது. இதில் வந்து முக்கியமாக கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள், மேற்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள். கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, ஹால்டியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர். உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ பாருங்கள், கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் கொல்கத்தா, ஹால்டியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி. மேற்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் பாருங்கள், காண்டலா, மும்பை, நவசேவா, ஜவஹர்லால் நேரு துறைமுகம், மர்மகோவா, நியூ மங்களூர் மற்றும் கொச்சின். அடுத்து பாருங்க, இந்தியாவின் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளம் ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம், கேடன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கட்டா, மசாகன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை, கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சி. இதுதான் வந்து கப்பல் கட்டும் தளம், 4 முக்கிய கப்பல் கட்டும் தளம். இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் 2வது இடத்தையும் உலக அளவில் 16வது இடத்தையும் பெற்றுள்ளது. ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் 2வது இடத்தையும் உலகளவில் 16வது இடத்தையும் பெற்றுள்ளது. அடுத்து பாருங்க, வான்வழி போக்குவரத்து. முதல் இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918 ஹென்றி பிக்யூர் என்பவரால் அலகாபாத்திலிருந்து நைனிக் இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டதன் மூலம் ஆரம்பமானது. எப்போனா 1918 ஹென்றி பிக்யூர் அப்படிங்கிறவரால் அலகாபாத்திலிருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டதன் மூலம் ஆரம்பமானது. 1953ஆம் ஆண்டில் நாட்டில் செயல்பட்டு வந்த 8 பல்வேறு நிறுவனங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அவைகள் தேசியமயமாக்கப்பட்டன. 1953ஆம் ஆண்டு 8 விமான நிலையங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு தேசியமயமாக்கப்பட்டது. 1953. ஸோ 1918 வந்து முதல் இந்திய விமான போக்குவரத்து எடுத்துகிட்டு வராங்க. 1953 தேசியமயமாக்குறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் அரசாங்கம் வந்து 2 விமான சேவைகளை வழங்குகிறது. ஒன்று இந்தியன் ஏர்லைன்ஸ், இன்னொன்று வந்து ஏர் இந்தியா. இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து உள்நாட்டு போக்குவரத்து சேவையையும் ஏர் இந்தியா வந்து வெளிநாட்டு போக்குவரத்து சேவையையும் வழங்குகின்றது. இந்தியாவில் தற்போது 19 சர்வதேச விமான நிலையங்கள் வந்து உள்ளது. அதில் முக்கியமானது தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையம் கொல்கட்டா. அது எங்கே இருக்குன்னா கொல்கட்டா. சென்னை சர்வதேச விமான நிலையம் சென்னை. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் புதுடெல்லி. சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம் மும்பை. திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் திருவனந்தபுரம். சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் அகமதாபாத். பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் பெங்களூர். ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் ஹைதராபாத் போன்றவை முக்கியமான விமான நிலையங்கள். அடுத்து பாருங்க, பவன் ஹேண்ட்ஸ் வானுலங்கு ஊர்தி. இது வந்து ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனம். பவன் ஹேண்ட்ஸ் வானுலங்கு ஊர்தி இது வந்து ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனம். இது பாருங்க, பவன் ஹேண்ட்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம் ஹெலிகாப்டர் பெட்ரோலிய நிறுவனங்களான ONGC எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் மற்றும் கடல் சார்ந்த பணிகளுக்கு வானுலங்கு சேவையை வந்து அளிக்கிறது. பவன் ஹேண்ட்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம் இது வந்து ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனம். பெட்ரோலிய நிறுவனங்களான ONGC எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் மற்றும் கடல் சார்ந்த பணிகளுக்கு வந்து வானுலங்கு சேவையை அளிக்கிறது. இது வந்து இதனுடைய தலைமையகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுடில்லி. இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது வந்து பவன் ஹேண்ட்ஸ் நிறுவனம் வந்து ஒரு மினிரத்னா 1 பிரிவின் கீழ் இயங்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மினிரத்னா 1 கீழ் இயங்கும் இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். அடுத்து பாருங்க, இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம். இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் 1995 தொடங்கப்பட்டது. இது வந்து இந்திய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வந்து ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் இந்திய தேசிய விமான போக்குவரத்தின் கழகத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007. 2007ஆம் ஆண்டு இந்திய அரசால் ஏர் இந்தியா மற்றும் இந்திய ஏர்லைன்ஸ் விமான போக்குவரத்து கழகத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டது. வருடம் 2007. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தகவல் தொடர்பு பார்க்க போகிறோம். தகவல் தொடர்பில் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சல் துறை. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலில் 1857ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1857. இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை 1852ஆம் ஆண்டு கராச்சியில் வெளியிடப்பட்டது. இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை 1852ஆம் ஆண்டு கராச்சியில் வெளியிடப்பட்டது.
அடுத்து பாருங்க, இத்துறை விரைவு அஞ்சல் சேவையை 1975ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. விரைவு அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. அடுத்து பாருங்க, 1972ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட அஞ்சல் குறியீட்டு எண்ணை அடிப்படையாக கொண்டு விரைவு தபால் சேவை செயல்படுகிறது. எந்த குறியீட்டை அடிப்படையாக கொண்டுனா 1972ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அஞ்சல் குறியீட்டு எண்ணை அடிப்படையாக கொண்டு விரைவு தபால் சேவை செயல்படுகிறது. ஃபர்ஸ்ட் அஞ்சல் விலை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1852 கராச்சியில் வெளியிடப்பட்டது. அடுத்து பாருங்க, மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் விரைவு அஞ்சல் சேவைக்காக 6 அஞ்சலக தடங்கள் சமீபத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. மொத்தம் எத்தனை இதுன்னு பாருங்க, 6 அஞ்சலகம். மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் விரைவு அஞ்சல் சேவைக்காக 6 அஞ்சலக தடங்கள் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அவைகள் ராஜதானி தடம், மெட்ரோ தடம், பசுமை தடம், வணிகத் தடம், மொத்த அஞ்சல் தடம் மற்றும் பருவ இதழ் தடம். இந்த 6 தடத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ராஜதானி தடம், மெட்ரோ தடம், பசுமை தடம், வணிகத் தடம், மொத்த அஞ்சல் தடம், பருவ இதழ் தடம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைத்தொடர்பு வலைப்பின்னல் அமைப்பை கொண்டுள்ள நாடுகளுள் இந்தியாவும் ஒன்று. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, மின்னணு ஊடகங்கள். இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து வானொலி ஒலிபரப்பு சேவை வந்து மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923இல் தொடங்கப்பட்டது. இது வந்து 1936ஆம் ஆண்டு அகில இந்திய வானொலி என்றும் 1957ஆம் ஆண்டு முதல் ஆகாசவாணி எனவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1957. இந்திய வானொலின்னு இருந்தது 1936. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தொலைக்காட்சி. இந்தியாவில் தொலைக்காட்சி வலையமைப்பு தூர்தர்ஷன் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் தொலைக்காட்சி வலையமைப்பு வந்து தூர்தர்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் தொலைக்காட்சி வலையமைப்பு தூர்தர்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, இணையம். இணைய பயன்பாட்டில் சீனாவிற்கு அடுத்தபடியாக 460 மில்லியன் இணைய பயன்பாட்டாளர்களை கொண்டு இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா இணைய பயன்பாட்டில் 2வது இடத்தில் உள்ளது. அடுத்து பாருங்க, செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. 1969ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்டது. 1969ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்டது. இந்தியாவில் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்பு 2 பிரிவுகளை கொண்டது. ஒன்று வந்து இன்சாட், இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு. இன்னொன்று வந்து இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள், IRS. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்சாட், IRS. இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு இன்சாட், இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் IRS. 1983இல் நிறுவப்பட்ட இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு தொலைத்தொடர்பு, வானியல் ஆய்வு மற்றும் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பல்நோக்கு திட்ட அமைப்பாக உள்ளது. 1983இல் நிறுவப்பட்டது தான் இந்த இன்சாட், இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன செயற்கைக்கோள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்சாட் வரிசை வந்து செயற்கைக்கோள் கைபேசி, தொலைபேசி, வானொலி, தொலைக்காட்சிகளுக்கு சமிக்கைகளை அனுப்ப பயன்படுகிறது. இது வானிலையை கண்டறியவும் இராணுவ பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படுகிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்சாட் வரிசை, ஜிசாட் வரிசை, கல்பனா 1, ஹேம்சாட், எஜுசாட் போன்றவை தகவல் தொடர்பிற்கு பயன்படுத்தியும் முக்கிய செயற்கைக்கோள்கள். தகவல் தொடர்பிற்கு பயன்படுத்திய முக்கிய செயற்கைக்கோள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சாட் வரிசை, ஜிசாட் வரிசை, கல்பனா 1, ஹேம்சாட், எஜுசாட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரீசெண்டாக வந்து தகவல் தொடர்புக்கு என்ன செயற்கைக்கோள் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19, 2018 வந்து ஜிசாட் 7A தான் வந்து ரீசெண்டாக தகவல் தொடர்பிற்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள். ஜிசாட் 7A 2018ஆம் ஆண்டு. முதலில் தகவல் தொடர்பிற்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சாட் 1B. இன்சாட் 1B தான் வந்து ஃபஸ்ட்டு தகவல் தொடர்புக்காக அமைக்கப்பட்ட செயற்கைக்கோள். இது வந்து 1983ஆம் வருடம். ஃபஸ்ட்டு அனுப்புனது 1983, லாஸ்ட்டாக அனுப்புனது 2018. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வணிகம். வணிகமில் வந்து உள்நாட்டு வணிகம் இருக்குது, வெளிநாட்டு வணிகமும் இருக்குது. அதில் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையே உள்ள வேறுபாடு தான் வணிக சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இருதரப்பு வணிகம் அப்படிங்கிறத வந்து 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றால் அது வந்து பைலேட்ரல் ட்ரேட். வணிகம் 2ற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடைபெற்றால் அது வந்து மல்டிலேட்ரல் ட்ரேடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இறக்குமதி பொருட்கள் என்னென்னு பாருங்க. பெட்ரோலிய பொருட்கள், முத்துக்கள், விலையுயர்ந்த மற்றும் மிக விலையுயர்ந்த கற்கள், தங்கம் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவை இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருட்கள். கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்றுமதி பொருட்கள் என்ன, இறக்குமதி பொருட்கள் என்னென்னு. ஸோ ஏற்றுமதி பொருட்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இறக்குமதி பொருட்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்ரோலிய பொருட்கள், முத்துக்கள், விலையுயர்ந்த மற்றும் மிக விலையுயர்ந்த கற்கள், தங்கம் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவை இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருளாகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டாபிக் முடியுது. நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்கள்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தேன். உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா இந்த வீடியோ முடியும் போது அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குன்னு. ஸோ பாருங்கள், மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை இப்போ உங்களுக்கு தெரியும், NH7. தங்க நாற்கரை சாலை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1999. இந்தியாவில் ரயில்வே மண்டலம் மொத்தம் 16. இந்தியாவின் அதிவேக ரயில் காதிமான் எக்ஸ்பிரஸ். எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. இந்தியாவில் சர்வதேச விமான நிலையம் எத்தனை? 19. இந்திய அஞ்சல் சேவை எப்போது தொடங்கப்பட்டது? 1857. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கேள்விகள்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாப்டர் வந்து எவ்வளோ முக்கியம்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். இல்லை நான் ஏதாவது பேசுகிறது புரியல, இல்லை வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.